திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெபக்கூட்டங்கள் பிப்ரவரி 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஒவ்வொரு மனிதனும் என் நாமத்தை வைத்து ஓடுகிற பிரயாசங்கள், அலைச்சல்கள், உழைப்புகள், உபவாசங்கள், ஜெபங்களை நான் அறிந்திருக்கிறேன். மனிதர் பார்க்க கட்டுகிறார்களா, கர்த்தர் பார்க்க கட்டிக் கொண்டிருக்கிறார்களா? அதைத்தான் நான் இப்பொழுது பார்க்கிறேன். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முற்றிலுமா முடிச்சிட போறாங்க, இனிமே நான் வாழ்ந்து நிமிர்ந்து நிற்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 04 49 944 28 00 449. சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நடக்கும் வழியை சொல்லிடுவேன், போகும் வழியை காட்டிடுவேன், நடக்கும் வழியை சொல்லிடுவேன். உன்னோடு எப்போதும் இருந்திடுவேன், உனக்காய் யாவையும் செய்திடுவேன். உன்னோடு எப்போதும் இருந்திடுவேன், உனக்காய் யாவையும் செய்திடுவேன். நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீங்கிடு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீங்கிடு. கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு, கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. வானத்தை எண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. வானத்தை எண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவேன். எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவேன். நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையாலே, கிருபையாலே, இரக்கத்தினாலே முடிசூட்டி நடத்துவார். இன்று கூட வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 61:1 வாசித்தால் இங்கு இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே, ஏனா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி, மகிழ்ச்சியூட்டும் செய்தி. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷமா. சிறுமைன்னா என்ன நினைக்கிறீங்க? ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, நிந்திக்கப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறது. வேணுனே நம்மளை டார்கெட் பண்ணி உள்ளம் உடையும்படி சிலர் பேசுவாங்க அல்லது நடந்து கொள்வாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சிறுமைப்பட்டு இருக்கிற காலத்தில் நமக்கு நம்பிக்கையற்று போயிடும். என்னடா இவ்வளவு செஞ்சு வாழ்க்கையில் ஒன்றும் அவங்க நன்மை செய்யலையே, விரோதமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவதை பார்ப்போம். ஆனால் சிறுமைப்பட்ட அவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? சுவிசேஷம், நல்ல செய்தியை சொல்லுவாராம், நம்பிக்கையூட்டும் செய்தியை சொல்லுவாராம். இனி பிழைக்க மாட்டேன்னு சொன்ன எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் அந்த சிறுமையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லி அவன் பிழைத்திருப்பான்னு சொன்னார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பிழைக்க வைப்பார், சிறுமையில் ஆறுதலாக இருப்பார். ஏசாயா 66:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம சிறுமைப்பட்டு ஒடுக்கப்படும் பொழுது என் வசனத்துக்கு நடுங்குகிற ஆவியில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு தங்களை தாழ்த்தி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்றார். அப்போ அந்த சிறுமை வரும்போது, வேதனை வரும்போது யார்கிட்ட போகணும்னா கர்த்தர்கிட்ட தான் போகணும். இல்லை எனக்கு அவங்ககிட்ட தான் சொல்லணும், இவங்களால தான் எனக்கு இவங்கள பழக்கம், இவங்களால தான் திருமணம் முடிஞ்சு, இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் முறையிடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நமக்கு சிறுமை யாரால் வருதோ, யாரால் வந்தால் என்ன, கர்த்தர்கிட்ட போய் நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ஒடுங்கி போன ஆவியை விரட்ட அவரால் தான் முடியும். இந்த சிறுமையில் அவர்கிட்ட தாழ்த்தணும். நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா 119 சங்கீதம் 50 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சிறுமையில் உம்முடைய வார்த்தையே எனக்கு ஆறுதல், நீரே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். கர்த்தர் பல வேளைகளில் நம்ம ஒடுக்கப்படும் போது, பிறரால் அவமானப்படுத்தப்படும்போது அவருடைய வார்த்தை தாங்க அந்த சிறுமையில் நம்மளை தேற்றுகிறது, ஆறுதல் படுத்துகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளணும். சிறுமை ஏன் வருது அதை நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்மளை சரி செய்வதற்கு தேவனால் வருது. கனிதரும் செடி எதுவோ மிகுந்த கனிதரும்படி சுத்தம் பண்ணுவாரா. இந்த கனி பத்தாது, இந்த ஊழியம் பத்தாது, இந்த ஜெபம் பத்தாது, இந்த ஆசீர்வாதம் பத்தாது, மிகுந்த கனிகளை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை என்ன செய்வாராம்? தேற்றுவாராம், ஆறுதல் படுத்துவாராம். புரியுதா? அப்போ அதில் ஒரு சிறுமை. அப்படி சிறுமை வரும்போது தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 12 பார்க்கும்போது, நீ உன்னை தாழ்த்தி உன்னை சிறுமைப்படுத்த தொடங்கின பொழுது அப்படின்னு தான் வசனம் இருக்குது. தானியேலுக்கு தண்டனை அந்த தேசத்தில் வரும்போது அவர் உடனே தாழ்த்தி அந்த சிறுமையில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி இரக்கத்தை பெற்றார். அந்த ஆபத்துக்கு, தீமைக்கு கர்த்தர் விலக்கி தப்பு வச்சார். அதே நேரம் சாத்தான்கிட்டருந்து ஒரு என்ன வரும்? ஒரு சிறுமை வரும். உங்களை முடக்க, தடுக்க, உள்ளதை பறிக்க, அழிக்க அவன் சிறுமைப்படுத்த பார்ப்பான். வேதத்தில் சிம்சோன் ஒரு ஆள் இருந்தார், உங்களுக்கு தெரியும், மகா பலசாலி. கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார்.
ஆனால் சாத்தான் ஒரு காதல் என்ற வலையில் அவர் சிக்க வச்சு தெளிலால் என்ற பெண்ணை அனுப்பி, உன் மகாபலன் எதனால் வந்தது? உன்னை சிறுமைப்படுத்தணும், முடைக்கிறணும், ஒரு வியாபாரத்தை முடக்கணும், பிள்ளைகள் படிப்பை முடக்கணும், உங்கள் வளர்ச்சியை முடக்கணும். நேரடியாக ரிங் கேட்குறான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6வது, உன்னை எதனால் கட்டி சிறுமைப்படுத்தலாம். அப்போ சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவனை எதிர்த்து நிற்கணும். அவன் வைக்கிற ஆசைகள், கண்ணிகள், நயவஞ்சகத்துக்கு இடம் கொடுக்காம நீங்கள் உங்கள் சிறுமையில் கர்த்தரையே நோக்கி பார்த்தீங்கன்னு வைங்க, கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தேன்னு சொன்னவர் இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து சிறுமையில் துணையாக இருந்து நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாளில் அற்புதமாய் பாதுகாத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதியும், அற்புதமாய் நடத்தும். இந்த சிறுமையில் ஆண்டவரை ஒடுக்கப்பட்ட நிலையில் நீரே அவர்களுக்கு ஒரு பலனாயிருந்து ஆசீர்வதித்து தடைகளை எல்லாம் நீக்கி ஜெயத்தை தந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.